ஹான்ஸின் அதிர்ஷ்டம். இந்த கதையில் ஹான்ஸுங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் தன்னோட மாஸ்டர் கீழே 7 வருஷம் உண்மையாக கடுமையாக வேலை செஞ்சுட்டு வர்றாரு. அப்போ 7ஆம் வருஷத்தோட முடிவில் அவர் தன்னோட மாஸ்டர்கிட்ட போய், மாஸ்டர், எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும், அதனால் நான் ஊருக்கு போகிறேன், நீங்கள் என்னோட 7 வருஷம் சம்பளத்தை தந்தீங்கன்னா எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மாஸ்டரும், சரிப்பா, நீ எனக்கு எவ்வளோ உண்மையாக வேலை செஞ்சுருக்க, நான் உனக்கு நிறையவே தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹான்ஸோட தலை அளவுக்கு பெருசான ஒரு வெள்ளியாலான ஒரு பந்தை ஹான்ஸ்கிட்ட கொடுக்குறாரு. ஹான்ஸும் பயங்கர சந்தோஷத்தோடு அதை கையில் எடுத்துகிட்டு அதிகாலமே தன்னோட ஊருக்கு புறப்படுறாரு. அவர் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக நடந்து போயிட்டுருக்காரு. ஆனால் நேரம் போக போக அவரோட உற்சாகம் எல்லாம் குறைஞ்சி ரொம்ப டயர்டாக ஒவ்வொரு காலாக மெல்ல 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 நடந்து போயிட்டுருக்காரு. அப்படி நடந்து போயிட்டுருக்கும் போது தூரத்தில் ஒரு குதிரை வண்டி வந்து பார்க்குறாரு. அந்த குதிரை வண்டியில் உள்ள ஒரு மனுஷன் ரொம்ப சந்தோஷமாக விசில் அடிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரதை பார்க்குறாரு. வா, எவ்வளோ ஜாலியாக போகிறாங்க எல்லாருமே, எனக்கும் ஒரு குதிரை வண்டி தான் நல்லா இருக்குமே, நான் பாரு இவ்வளோ பெரிய சுமையை சுமக்க வேண்டியதாக இருக்குது, என் கை, என் உடம்பு, என் கால் எல்லாம் வலிக்குது, இதே நானும் குதிரை வண்டி வச்சுருந்தேன்னா நானும் இதே மாதிரி ஜாலியாக விசில் அடிச்சுட்டே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தமாக புலம்பிகிட்டே போகிறாரு. இதை கேட்டு அந்த குதிரை வண்டிக்காரன், நீங்கள் ஏன் குதிரையில் போகாமல் நடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹான்ஸ், எனக்கு குதிரை இல்லை, இப்போ தான் எனக்கு சம்பாதிச்சு ஒரு சில்வர் பந்தே வாங்கியிருக்கேன், இது மட்டும் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு அதை கேட்ட குதிரை வண்டிக்காரன், அப்படியா, உங்களுக்கு குதிரை வேணும்னா வேணால் நான் ஏன் குதிரை தரேன், இது நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹான்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி, சரி அப்போ நம்ம 2 பேர் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஹான்ஸ் அந்த குதிரையை வாங்கிக்கிறாரு. அந்த குதிரை வண்டிக்காரன் அந்த சில்வர் பாலை வாங்கிக்கிறான். ஏன்னா பழைய காலத்துலலாம் காசு அப்படி கிடையாது, இது பண்ட மாற்று முறை தான். அதனால் ஹான்ஸ் தன்னோட சில்வர் பால் கொடுத்துட்டு அந்த குதிரையை வாங்கிக்கிறாரு. அதோட மனசுக்குள்ள நினச்சிக்கிறார், வா, நான் எவ்வளோ அதிர்ஷ்டசாலி, இப்போ தான் நான் ஆசைப்பட்டேன், அதுக்குள்ளே எனக்கு ஒரு குதிரையே கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாடா, என்னால் அந்த வெயிட்டை இனிமேல் நான் தூக்கவே தேவை கிடையாது, எவ்வளோ கை வலிச்சிட்டு இருந்துச்சு, இப்போ தான் நான் இனிமேல் ஜாலியாக குதிரை மேலே விசில் அடிச்சுக்கிட்டே நானும் போவேன் அப்படின்னு சொல்லி நினச்சி சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டு அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்துறாரு. அதோட அந்த குதிரை வண்டிக்காரை கூப்பிட்டு அவர் சொல்கிறா, நீங்கள் சும்மா போனால் குதிரை மேலே உட்காந்து போனால் போதும், ஆனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகணுன்னு அப்போ நினச்சிங்கன்னா ஜிப் அப்படின்னு சொல்லிட்டு குதிரைக்கிட்ட சொன்னால் போதும், அது ரொம்ப வேகமாக போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் ஹான்ஸும் சரின்னு சொல்லிட்டு அந்த குதிரையில் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கார். அவருக்கு இப்போ தான் அந்த குதிரையில் போகும்போது ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. கொஞ்சம் நேரம் போக போக சரி நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக அந்த குதிரை போகுது பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜிப்புன்னு சொல்கிறாரு. சொன்னது தான் அந்த குதிரை பிச்சுக்கிட்டு போகுது. ஹான்ஸுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. அவரும் பிடிச்சி சாட்டையெல்லாம் இழுத்து பார்க்குறாரு, எதுவுமே பண்ண முடியல. குதிரை வேகமாக போய் அவரை தள்ளி விட்டுருது. அந்த மண்ணு குட்டையில் தண்ணியில் வந்து போய் விழுறாரு ஹான்ஸ். விழுந்தோடனே அவரோட கோட்டெல்லாம் அழுக்காயிருது. அவருக்கு சரி கோவம், போய் இந்த குதிரையை போய் நான் அந்த சில்வர் பாலை கொடுத்து வாங்கிட்டேனே, இது என்னை இப்படி தள்ளி போட்டுருச்சு, இதால் என்னால் அழகான கோட்டும் நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் அந்த குதிரை மேலே கோவப்படுறாரு. ஒரு மில்க்மேன் தன்னோட கவ்வோட ஏத்தாப்பில் வந்துட்டுருக்க பார்க்குறாரு. அந்த மில்க்மேனை பார்த்தோன்னே ஹான்ஸ் அவர்கிட்ட போய், பாருங்கள், நீங்கள் எவ்வளோ அமைதியான கவ் வச்சுருக்கீங்க, நீங்கள் எப்போ நினச்சாலும் உங்களுக்கு பசிச்சோடனே அந்த கவுலேருந்து மில்க் எடுத்து குடிக்கலாம், அந்த பட்டரை எடுத்து விற்று ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், என்கிட்டையும் பாருங்கள், இந்த கார்ஸை வச்சு எனக்கு எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. அதோட அந்த மில்க்மேன் பார்க்குறாரு. மில்க்மேன் பார்த்து, இவன் என்ன முட்டாளாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, சரி நான் வந்து என்னோடய கவ்வை உங்கள்கிட்ட விற்கிறேன், நீங்கள் உங்களோட ஹார்ஸை எனக்கு தரீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஹான்ஸ் மனசுக்குள்ளே, வாவ், நான் எவ்வளோ அதிர்ஷ்டசாலி, இப்போ தான் நான் நினச்சேன், அதுக்குள்ளாட்டி இந்த மில்க்மேன் தன்னோட கவ்வை விற்கிறாரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னே இந்த ஹார்ஸை கொடுத்துட்டு அந்த கவ்வை வாங்கிட்டு போகிறாரு ஹான்ஸு. அந்த கவ்வை வாங்கிட்டு அப்படின்னு நடந்து போயிட்டுருக்கும் போது ஹான்ஸுக்கு பயங்கரமாக பசிக்க ஆரம்பித்தோன்னே அந்த கவ்வை எடுத்து மரத்தில் கட்டி போட்டுட்டு அந்த கவுட்ட வந்து மில்க் கிடைக்குன்னு பார்ப்போம், கிடச்சிச்சின்னா நம்ம அப்படியே பால் குடிச்சிட்டு பசியை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. பார்த்தா அங்கேருந்து ஒன்றுமே வரலை கவுட்டிருந்து. அவரும் பார்க்குற ட்ரை பண்ணி எதுவுமே கிடையாது, ஒரு சொட்டு கூட மில்க் கிடையாது. அவருக்கு சரி கோவம் வந்துடுது. ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணுறாரு, எப்படியாவது மில்க் கிடைக்குமான்னு. பார்த்தா கடைசி அந்த கவுக்கும் கோவம் வந்து காலால் ஒரே மூஞ்சில் ஒரு உதை கொடுக்குது. ஹான்ஸுக்கு பயங்கரமாக வலிக்குது. போய் இந்த கவ்வையை போய் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த கவ் வேஸ்ட்டு, இதுகிட்ட ஒரு மில்க் கூட இல்லை, இதை வச்சு நான் பட்டர் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறது, மில்க் எப்படி கிடைக்கிறது, சரி நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஹான்ஸ் என்ன செய்கிறாரு, மறுபடியும் அந்த கவ்வை தூக்கி நடந்துட்டு அப்படியே கவலையோடு நடந்து போயிட்டே இருக்கார். நடந்து போயிட்டே இருக்கும்போது தூரத்துலேருந்து ஒரு பச்சர் ஒருத்தர் வராரு. அவர் ஒரு பெரிய ஃபேட்டான பிக் வச்சுருக்காரு. அந்த பிக்கை பார்த்தோன்னே ஹான்ஸுக்கு ஒரு ஆசை, இந்த கவ்வை பேசாமல் இவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த பிக்கை நம்ம வாங்கிக்கலாம், இந்த பிக்கை மட்டும் வெட்டி சாப்பிட்டோம்னா வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பேசாமல் இந்த பிக்கை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அந்த பட்ஜெட்டை போய் நீங்கள் இந்த பிக்கை வைக்கிறீங்களா, நான் ஒரு கவ் வச்சுருக்கேன், அதை வேணால் உங்களுக்கு தந்துட்டு எனக்கு பிக்கு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரோட அந்த பச்சரும் அந்த கவ்வை பார்க்குறாரு, நல்ல பெரிய கவ்வாக இருக்கனால வா இவ்வளோ பெரிய கவ்வை போய் விற்கிறானே இவன் சரியான முட்டாளாக இருப்பான் போலையே அப்படின்னு நினச்சிட்டு சரி அந்த பிக்கை வாங்கிட்டு ஹான்ஸ் தன்னோட கவ்வை அவர்கிட்ட கொடுத்துட்டு வராரு. ஹான்ஸ் அந்த பிக்கோட ஊருக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து ஒரு மனுஷன் கையில் வாத்தோடு நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் ஹான்ஸ் கிட்ட இருந்த பிக்கை பார்த்தோன்னே, இந்த பிக் எப்படி உங்களுக்கு கிடச்சிச்சு, நீங்கள் தான் இதை எடுத்தீங்களா, இந்த ஊரில் உள்ள எல்லோரும் இந்த பிக்கை தேடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே ஹான்ஸ் ரொம்ப பயந்துட்டார். என்ன சொல்கிறீங்க, இப்போ தான் நான் இந்த பிக்கை வாங்கிட்டு வந்தேன், என்னோடய கவ்வை கொடுத்து நான் வாங்கிட்டு வந்தேன், இந்த ஊரில் நான் இப்போ தான் முறையாக வரேன், அப்புறம் எப்படி நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த மனுஷன், இந்த ஊரில் எல்லாருமே இந்த பிக்கு தான் தேடிட்டுருக்காங்க, இப்போ நீங்கள் மட்டும் இந்த பிக்கோட போனீங்க எல்லோரும் உங்களை போட்டு அடித்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹான்ஸ் ரொம்ப பயந்துட்டு, இல்லை நான் என்னோடய கவ்வை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் என்ன செய்கிறது, அப்புறம் எனக்கு எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி அப்படின்னா நீங்கள் என் கையில் உள்ள வாத்தை வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலாக நான் உங்கள்கிட்ட அந்த பிக்கை வாங்கிக்கிறேன், நீங்கள் அப்போ அந்த வாத்தோடு அந்த ஊருக்குள்ளே போகலாம், யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் இந்த பிக்கை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஹான்ஸும் அந்த மனுஷனுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த வாத்தை வாங்கிட்டு நடந்து போயிட்டுருப்பார். பரவாயில்ல, நான் இப்போயும் அதிர்ஷ்டசாலி தான், ஏன்னா இந்த வாத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சொல்லப்போனால் பிக்கை விட இந்த வாத்து தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அந்த ஃபெதர் கூட பாரு எவ்வளோ ஒயிட் கலராக அழகாக இருக்குது, ரொம்ப லைட்டாக என்னோடய பில்லோக்குள்ளே வச்சு நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன், அப்போ நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு சந்தோஷமாக அவர் நடந்து போயிட்டுருக்காரு. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு வயசான தாத்தா ஒரு கல்லில் அரைச்சிட்டு இருந்தார். அந்த அரைச்சி பாட்டு பாடிட்டு இருந்தார். அதை பார்த்தோன்னே ஹான்ஸுக்கு ஒரே ஆச்சரியம், தாத்தா நீங்கள் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கல் தான்ப்பா காரணம், இந்த கல் இருந்தால் போதும், நம்மளுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஹான்ஸ் நம்பி, அப்படியே தாத்தா அப்போ எனக்கும் இந்த மாதிரி ஒரு கல் வேணுமே, அப்போ நானும் எந்த குறைவு இல்லாமல் வாழ்வேன்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த கல்லே நீ வச்சுக்கோப்பா, நான் என்ன ரொம்ப வயசாகிடுச்சு, நீ பாரு சின்ன பையன், நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தாத்தா என்கிட்ட எதுவுமே கொடுக்குறதுக்கு இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே, அதான் உன் கையில் ஒரு பறவை இருக்குல்லப்பா, அந்த வார்த்தை எனக்கு தந்துடு, நீ இந்த கல்லை வச்சுக்கோன்னு சொன்னோன்னே ஹான்ஸும், வாவ் நான் எவ்வளோ அதிர்ஷ்டசாலி, நான் இப்போ தான் கேட்டோன்னே இந்த அதிசயமான கல்லை எனக்கு தரேன்னு சொல்லிட்டாரு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த கல்லை வாங்கிட்டு அந்த வார்த்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த கல்லை தூக்கிட்டு நடக்கும்போது அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவரால் அந்த கல்லை தூக்க முடியல, அந்த அளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு உள்ள சில்வர் பாலை விட பயங்கர வெயிட்டாக இருக்குது அந்த கல், அவரால் அதை தூக்கவே முடியல. அப்போ ஒரு ஆற்றை கடக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த பாதி வழியில் அந்த ஆற்றை கடந்துட்டு இருக்கும் போதே அவர் கை நழுவி அந்த கண்டு கீழே விழுந்துருச்சு. ஹான்ஸ் கவலைப்படுறதுக்கு பதிலாக ரொம்ப சந்தோஷமாக, ஆரே உனக்கு ரொம்ப நன்றி, நீ என்னோட மனசை புரிஞ்சு இந்த வெயிட்டான கல்லை உங்ககிட்ட நீ எடுத்துக்கிட்ட, என்னால் அதை தூக்கவே முடியல, நான் எவ்வளோ அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கை வீசின கைமா தன்னோட வீட்டை நோக்கி பயணம் பண்ணார். ஹான்ஸ் நினைக்கிறாரு இந்த உலகத்துலேயே அவர் தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு. ஆனால் சொல்லப்போனால் அவர் தன்னோட 7 வருஷ உழைப்பை ஒரே நாளில் இழந்துட்டு உட்காந்துருக்காரு. இதே மாதிரி நம்மளும் யோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. நம்ம அப்போ உள்ள கஷ்டத்தை பார்த்துட்டு யோசிக்காமல் ஏதாவது விஷயத்த செஞ்சோம்னா பின்னாடி நம்ம தான் அதோட பலனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியும் யோசித்து செய்யணும். இதே மாதிரி இன்னும் நிறைய இங்கிலீஷ் ஸ்டோரிஸை தமிழில் நீங்கள் கேட்கணுன்னா பிக்சர் புக் அனிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.